கைஸ் இதுதான் கைஸ் நம்மளோட பில்டு வீடியோ சரியா. ஏதாவது நம்மளோட மதர் போர்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் சரியா. ஃபஸ்ட்டு வந்து ரேம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக கேப் இருக்கும் சரியா. ஸோ அதேமாதிரி மதர் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக உங்களுக்கு இங்கே கேப் தெரியும். இந்த இடத்துல லைட்டாக கேப் இருக்கா. ஸோ இந்த கேப் இந்த ரெண்டு கேப்பையும் மேட்ச் பண்ணிக்கோங்க சரியா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஆல்ரெடி லாக்கில் இருந்ததுன்னா இதை அன்லாக் பண்ணிக்கோங்க சரியா. லைட்டாக இது வீழ்த்திங்கன்னா இது அன்லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் போடுற மாதிரி இருக்கும். போடும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து போடுங்க, சேர்த்து போட்டுறாதீங்க சரியா. அதுக்கு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ண சவுண்ட் கேட்கும் பாருங்கள். லைட்டாக சவுண்ட் கேட்டுதா. ஸோ அந்த சவுண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அப்படி சவுண்ட் கேட்குதுன்னா அப்படின்னா லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் சரியா. ஸோ ரெண்டு சைடும் நீங்கள் லாக் நல்லா பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஜென்ட்லி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சரியாக போடல சரியா. ஃபுல்லாக போட்டால் ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பயப்படாமல் கொஞ்சம் அழுத்துங்க சரியா. இந்த இடத்துல பாருங்கள் இது உள்ளே போயிடுச்சா. இப்போ தான் நல்ல ஜென்டிலான புஷ் தேவை. இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் கடைசியாக பார்க்கும்போது இந்த இடத்துல கேப் எதுவும் இருக்கக்கூடாது. இதான் ரேம் இருக்கா, இந்த நடுவில் இந்த கேப்பும் இருக்கக்கூடாது சரியா. அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் சரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா செட் பண்ணியாச்சு. ரொம்பவும் அழுத்த வேண்டாம். ரொம்ப அழுத்தி பார்த்தீங்கன்னா மதர் போர்டுக்கு ஆப் வச்சிடாதீங்க சரியா. ஸோ ஏன்னா மதர் போர்டும் காஸ்ட்லி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போதைக்கு எங்கிட்ட 2 ரேம் இருக்குது. ஸோ இன்னொரு ரேமும் எங்கிட்ட இருக்குது. ஸோ இதை திறந்துடலாம். ஸோ கைஸ் இதுதான் என்னோடய 2வது ரேமு. ஸோ இதையும் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ சேம் தான். ஸோ இந்த 2 ஸ்லாட்லேயும் நான் அழகாக இங்கே எடுத்துன்னு போய் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த எண்டில் இப்படி ஃபோக்கஸ் ஆகலையா. இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள் லைட்டாக சவுண்டு கேட்கும் பாருங்கள். நோட் பண்ணுங்கள். கேட்டுதா. அதான் லாக் சவுண்ட் சரியா. ஸோ இவ்வளோதான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படின்னா இது லாக் ஆகலை இன்னும். அதுவே இந்த இடத்துல கேப் பாருங்கள், கேப் நிறைய இருக்குது அப்படின்னா இது இன்னும் லாக் ஆகலை. நல்லா புஷ் பண்ணிக்கோங்க, பயப்படாமல் புஷ் பண்ணுங்கள் சரியா. சரியா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ புஷ் பண்ணியாச்சு. ஸோ பர்ஃபெக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேம் செட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ ரேம் இஸ் டன், ஆல்மோஸ்ட் ரேம் இஸ் டன். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக NVMe இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நான் அதையும் எடுத்துடுறேன். ஸோ இதான் கைஸ் நம்மளோட NVMe சரியா. இப்போதுக்கு 500 GB தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் 256 GB கூட வாங்கிக்கலாம் சரியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது பாருங்கள். ஸோ இன்ஸ்டாலிங் NVMeன்ட்டு பார்த்துக்கலாம் சரியா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு போர்ட் மாதிரி இருக்கா. ஸோ இதில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே போட்டேன்னா ஸோ இந்த இடத்துல கைப்படாமல் பார்த்துக்கோங்க சரியா. அந்த இடத்துல ஏன்னா மேபி கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சரியா அதே தான் ரேம்லேயும் அந்த இடத்துல டச் பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிளி இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்படி போட்டு இது ரேம் மாதிரி இது கொஞ்சம் உள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிடணும். தப்பாக போடுறேன்னா 1 செகண்ட். ஸோ இது பாருங்கள். இது வந்து ஜென்ட்லி நீங்கள் உள்ளே புஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது சரியா. ஸோ நான் இதை புஷ் பண்ண போகிறேன். புஷ் பண்ணிட்டேன் சரியா. புஷ் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கின்னு இருக்கும் சரியா. இது லைட்டாக தூக்கிச்சுன்னா கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு இந்த இடத்துல நம்ம டைட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ அந்த ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் போர்டோட இந்த பேக்கெட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூ எடுத்து காட்டுறேன், எப்படி போடணும்னு சொல்லிடுறேன் சரியா. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் போர்டோட பார்சல்லே வந்துருக்கும். ஸோ இது திறந்து நம்ம NVMe செட்டப் பண்ணிடலாம் சரியா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இது போட போகிறோம் சரியா. இங்கே பாருங்கள் இங்கே வந்து தூக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல போட்டு அழகாக இது மூட போகிறோம். ஸோ இதையும் உங்களுக்கு போட்டே காமிச்சிடுறேன். ஸ்லோவாக பாருங்கள் சரியா. ஸோ கைஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ எடுத்தாச்சு சரியா. வீடியோ ஆனில் தானே இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து நான் இந்த இடத்துல இப்படி போடுறேன். இந்த ஸ்க்ரூ இப்படி போட்டு இப்படி சுற்றிடலாம் சரியா. இப்படி சுற்றிடணும். ஸோ ரொம்பலாம் ஜாஸ்தியாக சுற்றானா. ஓகே, டைட் ஆகிடுச்சா, அது போதும். சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு நட்டு மாதிரி கொடுத்துருப்பானுங்களா. ஸோ இது வந்து இதுக்கு மேலே போய் சுற்றிடுங்க சரியா. இதுக்கு மேலே வரும். இது டாப்பில் இது கீழே வந்துடுச்சுராது. 1 செகண்ட் எடுத்துடுறேன். ஸோ இதை வந்து இதுக்கு மேலே போட்டுருங்க. ஸோ கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேமும் NVMe ஸ்டோரேஜும் ரேமும் நம்ம போட்டாச்சு சரியா. இந்த இடத்துல மேலே வந்து ஒரு ஆணி வரும்ல, அந்த ஆணி போல பிரச்சனை இல்லை. அது போட வேண்டிய அவசியமே கிடையாது சரியா. அதை விட்டுருங்க. குட்டியாக அந்த ஆணி வந்து உள்ளே போகல சரியா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த இது கரெக்டாக ஹோல்டு பண்ணிக்கிச்சு. ஸோ இதுவும் நம்ம போட்டாச்சு சரி. அடுத்து என்ன இருக்குது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கிராஃபிக்ஸ் கார்டை போட்டுடலாம் சரியா. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா
இதான் நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு பேசிக்கானது யூஸ் பண்ண போகிறோம். எப்படி போடுறது சேம் இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி இன்ஸ்டால் பண்ண பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கோடு வருதா, இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டுலேயும் ஒரு கோடு இருக்கும். சரியா, அந்த கோடை மேட்சிங் பண்ணி ஸோ இதுலேயும் லாக் அன்லாக் இதுலேயும் இருக்குது பாருங்கள். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறது இதை வச்சு அன்லாக் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அன்லாக் பண்ண போகிறோம். இதை அன்லாக்கில் தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இது ஜென்ட்லி இப்படி போட்டு கிராஃபிக்ஸ் கார்டை பாருங்கள், இது இந்த ஸ்லாட்டில் போட போகிறேன். சரியா, அழகாக இது போட்டுக்கலாம். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. கிராஃபிக்ஸ் கார்டு தான் ஈஸியாக போட்டுடலாம். சரியா, ஸோ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு இதில் ஈஸியாக இந்த இடத்துல அதே தான் சேம் தான், எப்படி ரேம் போட்டோமோ அதே மாதிரி தான் கிராஃபிக்ஸ் கார்டும். ஸோ இந்த இடத்துல சவுண்டு வரணும். சரியா, ஸோ போட்டாச்சு. கிராஃபிக்ஸ் கார்டோ பர்ஃபெக்டில் இந்த இடத்துல ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கேப் இருக்கா பாருங்கள். சரியா, இந்த கேப்பும் இல்லை அப்படின்னா நம்ம பர்ஃபெக்டாக கிராஃபிக்ஸ் கார்டையும் போட்டுவோம் அர்த்தம். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கிராஃபிக்ஸ் கார்டு வரைக்கும் நம்ம வந்து போட்டாச்சு. சரியா, ஸோ பின்னாடி பாருங்கள், இந்த இடத்துல ஐஓ ஷீல்ட் போடும் எப்படி போடுறதும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இது கிராஃபிக்ஸ் கார்டு முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராசஸரை போட போகிறோம். சரியா, ப்ராசஸர் எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன். அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரியா, ப்ராசஸர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்ல போகிறேன். சரியா, ப்ராசஸருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளி ப்ராசஸர் எடுத்துன்னு வரேன் நான். ஸோ இதாங்க அவரோட ப்ராசஸர். சரியா, பார்த்துக்கோங்க, ஃபோக்கஸ் ஆகுடா. பார்த்தீங்கன்னா i5 12400F ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். LG 8700 சாக்கெட்டு. ஸோ ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 12, 13, 14 ஜென்ரேஷன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த புல் பண்ணுற வரையும் ஒன்று இருக்கா. ஸோ இது வந்து ஜென்ட்லி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, வெளியே வந்துடும். சரியா, என்னடா இது டப்பா கொடுத்துருக்கீங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க இதை. சரியா, இதெல்லாம் தேவை கிடையாது, இதை எடுத்து தூக்கி போட்டுடலாம் பேசிக்கலி. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பாருங்கள். இந்த இடத்துல ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஃபோக்கஸ் ஆகலையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, இங்கே நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா இதில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் இதுவும் வேஸ்ட் ஆகுது வாய்ப்பு. இந்த இடத்துல ட்ரையாங்கிள் இருக்கா. ஸோ மற்ற இடத்துலலாம் ட்ரையாங்கிள் இங்கே எங்கேயுமே இல்லை. சரியா, ஒரு இடத்துல தான் ட்ரையாங்கிள் இருக்குது. சரியா, ஸோ அதே மாதிரி உங்களோட இது ப்ராசஸர் எடுத்துக்கோங்க. ப்ராசஸரில் இந்த இடத்துல ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள். சரியா, அதாவது ஃபோக்கஸ் ஆகுதா? இந்த இடத்துல கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, வேறு எங்கேயுமே ட்ரையாங்கிள் இருக்கா? இது ட்ரையாங்கிள் கிடையாது, இது இந்த டாட்டு. சரியா, இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து இப்படி வரும். சரியா, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது வேறு. ஓகேவா, இது வந்து பர்ஃபெக்ட்லி இந்த இடத்துல ஃபிட் பண்ணிடலாம். சரியா, ஸோ அதை பார்த்திங்கன்னா அதோடைய இடத்துல போய் உட்காந்துரும் அழகாக. சரியா, ஸோ லைட்டாக இதில் தெர்மல் பேஸ்ட் இருக்குது. ஸோ அதை நான் எடுக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்பிளி இதை புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிவிட்டு இதில் நல்லா டைட்டாக தான் இருக்கும், இது பயப்பட வேண்டாம். சரியா, ஸோ இதை அப்படியே எடுத்துன்னு போய் இதில் மாட்டிவிடுங்க. சிம்பிளி பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராசஸர் மெயினான விஷயம் ப்ராசஸர் தான். இது செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தெர்மல் பேஸ்ட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கூலர் வந்து இந்த கூலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது இதுக்கு மேலே வந்துடும். சரியா, ஸோ இதையும் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லுவேன், காத்திருங்கள். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம இதில் என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னா நம்மளோட ஏர் கூலர். சரியா, ஸோ அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி போடுறத ஒன்று கிடச்சிடும். சரியா, ஏர் கூலர் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு ஒரு சாக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து இந்த 4 ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், சுற்றி 4 ஹோல்ஸ் இருக்கா, அந்த 4 ஹோல்ஸில் அழகாக ஃபிட் ஆகிடும். சரியா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ இந்த ஹோலில் இப்படி ஃபிட் ஆகிடும். 4 ஹோலுக்கு இந்த 4 அழகாக ஃபிட் ஆகிடும். சரி, அதுக்கப்புறம் இந்தமாரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரி, ஏர் கூலர் வாங்குனீங்கன்னா அது கூட இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பாருங்கள், இது போட்டு லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு வரும். சரியா, அப்போ தான் அதான் கன்ஃபர்மேஷன் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா, ஸோ இதுலேயும் சவுண்ட் வந்தாச்சா. அதுக்கப்புறம் இதில் ப்ரெஸ் பண்ணுறோம் இப்போ. ஸோ பாருங்கள், சவுண்ட் வந்தாச்சு அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இன்னும் 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் நான் தூக்கிக்கிறேன். சரியா, இப்போ பாருங்கள்,
இதையும் கரெக்டாக இந்த ஹோல்ஸில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சவுண்ட் வரும், இல்லைன்னா சவுண்ட் வராது. சரிங்களா? இதை எடுத்தாச்சா நம்ம, நோ ப்ராப்ளம். திரும்ப இதை போட்டுக்கலாம். ரெண்டு பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு, இன்னும் ரெண்டு தான். சரியா? ஸோ இதை எடுத்து இந்த ஹோல்ஸ்லேயும் போட்டுக்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 ப்ராக்கெட்டையும் நம்ம வந்து பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா டைட் ஆகிடும். இது டைட் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து இதில் போடுறதுக்கான இன்னொரு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் போட்டுக்கணும். ஸோ கைஸ் இப்படி உங்களுக்கு வந்து பல ஆணி மாதிரி இருக்கும். சரியா? இதை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை போடுற மாதிரி இருக்கும். போட்டு இது வந்து அதே தான் சிம்பிளி நம்ம வந்து புஷ் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து நான் இங்கே வந்து இங்கே வச்சுருக்கேன். சரியா? ஸோ இது வேறு எங்கேயும் இல்லை. இந்த கவர் வந்து பார்த்துக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த கவர்ஸ் ஆன்டி ஸ்டாட்டிக் கவரு. சரியா? இது வந்து போட்டு இதில் திரும்ப ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஹோல்ஸில் திரும்ப இதை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ பார்த்து நல்லா ப்ரெஸ் ஆகிடும். இது உள்ளே போய்ட்டோன்னே ஒரு சவுண்ட் வரும், உங்களுக்கு திரும்ப சவுண்ட் வரும். ஸோ 4 பக்கமும் இதை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆணி இருக்குது. ஸோ இது வந்து 4 பக்கமும் இந்த ஹோல்ஸ் உள்ள, இதுக்குள்ளே இன்னொரு ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ஸ்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது போட்டால் இன்னும் நல்லா டைட் ஆகிடும். 2 போட்டாச்சு, இது 2 போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான், நீங்களும் போட்டுக்கலாம் சைடு பை சைடு. சரியா? சவுண்டு கேட்டுதா? மாதிரி சவுண்டு கேட்கும் அப்படின்னா உடஞ்சது கிடையாது, கரெக்டாக தான் போடுறீங்கன்னு அர்த்தம். சவுண்டு இதில் சவுண்டு கேட்டால் கரெக்டாக தான் போடுறீங்கன்னு அர்த்தம். சரியா? இதில் இன்னொரு சவுண்டு கேட்கும் பாருங்கள், சவுண்டு கேட்டாச்சு. 4 பக்காவாக இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இதை மவுண்ட் பண்ணியாச்சு. நம்ம பக்காவாக இதை மவுண்ட் பண்ணியாச்சு. ப்ரூஃப்க்கு பார்த்திங்கன்னா பாருங்கள், இதை நம்ம தூக்கி காட்டுறோம் உங்களுக்கு. சரியா? பின்னாடி சைடு காட்டுறேன். பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டோன்னே இந்த இடத்துல இந்த 4 கொக்கி மாதிரி வந்துருக்கா, அந்த 4 கொக்கி உங்களுக்கு தெரியணும். சரியா? இங்கே பாருங்கள், இங்கே 1 2 கீழே 1 3 அப்புறம் வெளியே 4 தெரியும். சரியா? ஃபோக்கஸ் ஆகலாம், நல்லா பாருங்கள். இப்படி காமிச்சிடுறேன். இந்த 4 கரெக்டாக உங்களுக்கு ஓரியன்டேஷனில் வெளியே தெரிஞ்சிருக்கணும், அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? அவ்வளோதான். இந்த ப்ராக்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து மெயினான பொருள் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கூலர். சரியா? இந்த கூலரை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை, ஒத்துக்கிறேன் நானே. சரியா? ஸோ இது எனக்கே இன்ஸ்டால் பண்ண தெரியாது, எங்கள் அண்ணா தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறாரு. ஸோ அவர் வந்தோன்னு தான் இந்த வீடியோ வந்து மேலும் நான் இது பண்ணுவேன். இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மல் பேஸ்ட் நீங்கள் வாங்கியிருக்கணும். சரியா? தெர்மல் பேஸ்ட்டு வந்து உங்கள் ஏர் கூலர்லேயே கொடுத்துருவாங்க. நான் வெளியே வாங்கியிருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி எனக்கு கொடுத்த தெர்மல் பேஸ்ட்டு வந்து காலி பண்ணிட்டேன் நான். ஆனால் திரும்ப வேறு மதர் போர்டில் போட்டிருக்கேன். சரியா? ஸோ வேறு மதர் போது புது தெர்மல் பேஸ்ட் வாங்கியிருக்கேன். மார்க்கெட்டில் 150 200 கிடச்சிரும். சரி, நான் வாங்கிறது கொஞ்சம் பிராண்டட். சரியா? ஒரு 300 ரூபாயான ஒரு தெர்மல் பேஸ்ட்டு, கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்னும் நல்லா குறைக்கொண்டு தான் வாங்கியிருக்கேன். சரி, ஆனால் அடிக்கடிக்கு நம்ம இது திறந்து இருக்க மாட்டோம். சரியா? ஒரு வாட்டி போட்டாச்சுன்னா அவ்வளோ தான், ஒரு 2-3 வருஷத்துக்கு சேம் ப்ராசஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அதனால் நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இதை நீங்கள் போய் வாங்கிக்கலாம். சரியா? தெர்மல் பேஸ்ட்டு. சரி, இது ஓப்பன் பண்ணி இதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனை போட போகிறோம். சிம்பிளி இந்த ஃபேனை அதுக்கு மேலே போடுவோம். தென் இது வந்து ரேம் சைட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். சரியா? இது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். சரியா? ஸோ இப்படி தான் நான் செட் பண்ண போகிறேன். சாரி, அதாவது இது ஹீட் சிங்க் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இப்படி தான் இது வரப்போகுது. சரியா? செட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போடுறேன், காத்திருங்கள். இப்படி பாஸ் பண்ணிக்கோ. வயரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் வரும். ஸோ இந்த வீடியோவில் கைஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது வச்சு ஸ்ப்ரெட் பண்ணணும். எக்ஸ் போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுறா இல்லைண்ணா? ஃபுல்லாக போடவா? ஃபுல்லாலாம் போடாத, ஃபுல்லாக போடாத. எவ்வளோ அது போதும், இது அதிகம். எனஃப், மோர் தென் எனஃப். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடு, அப்போ தான் ஹீட் சிங்க் நல்லா வேலை செய்யும்.
டன் டன் போடும்போது ஸ்பீட் அப்புறம் இது ஏர் கூலரு போடுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இல்லை, இந்த சைடு அந்த சைடு செகண்ட் டைம். ஃபேன் இந்த சைடு. இந்த ராம் சைடில் ஆமாம், கரெக்டா? ஃபேன் ரேம் சைடு கரெக்டு. 2 கொக்கி மாதிரி இருக்கும். சவுண்டை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் வீடியோக்கு சவுண்ட். ஸோ இது வந்து மாட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஜென்டல் புஷ் அதுக்கப்புறம் மாறிடும். ஆனால் அதுதான் கொஞ்சம் sophisticated. அது கொஞ்சம் தெரியும். டேய் இது வந்து லாஸ்ட்டாக டைட் பண்ணுங்களா? இது டைட் பண்ணிருக்குல்ல? இல்லை கரெக்டு தான்டா. இரு இதோட தான். ஹோல்ட் ஆன். அப்போ தான் அந்த கரெக்டாக அது புஷ் பண்ணும்போது கேப் கரெக்டாக தான் பண்ணிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் பண்ணது தான் கரெக்டு. அங்கே கட் பண்ணிவிட வீடியோ அது மாட்டினதுக்கப்புறம் அடிக்கணும் ப்ளே பண்ணிக்கலாம். சின்ன வேலை தான், லைட்டாக அது உள்ளே போயிடுச்சுன்னா அன்றைக்கி அது சின்ன வேலை உனக்கு. இதெண்டா இருக்கிறதுலே பெரிய வேலை. இந்த இது எடுத்துன்னு வா. ஸ்க்ரூ ட்ரைவரா? கொக்கியை மாட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஒரு சைடு ஈஸியாக மாட்டியாச்சு, இந்த சைடு தான் மாட்டுறது. என்ன திரும்ப பண்ணணும்? அந்த சைடு எடுத்துரு, ரெண்டுத்தையும் ஒரே டைமில் ஒரு ஜென்டில் புஷ்ஷு. என்ன சொல்கிற? கரெக்டாக போய்டுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு எடுத்துடுறா, பேரலாக வச்சு புஷ் பண்ணால் ஒரே டைமில் போய்டுன்னு நினைக்கிறேன்டா. லைட் போடுறோம். ஐயோ அவ்வளோதான்டா. டன். ஆல் இஸ் டன், ஆல் இஸ் வெல். சோலி முடிஞ்சுது. பர்ஃபெக்ட்லி பிளேஸ் பேக்கேஜ். மஸ். ஸோ கைஸ் ஐஓ ஷீல்டு போட்டாச்சு இந்த இடத்துல பாருங்கள். இது ஐஓ ஷீல்டு, இது மதர் போர்டு கூட வந்துடும் உங்களுக்கு, சரியா? ஸோ இந்த ஐஓ ஷீல்டு வந்து போட்டுக்கோங்க. ஐஓ ஷீல்டு போட்டுக்கோங்க கைஸ், மதர் போர்டு கூட வந்துடும். ஐஓ ஷீல்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினான விஷயம், அதுக்கு முன்னாடி இந்த ஒயரிங் பாருங்கள், ஒயரிங்லாம் இருக்கா, இது தூக்கி போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி கைஸ். கடைசி ப்ராசஸ் தான், ரொம்பவே ஈஸியான ப்ராசஸாக தான் நம்மளது ஒயரிங், சரியா? எந்தெந்த ஒயர் எங்கெங்கெல்லாம் வரணும், ஒயர் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே ஈஸி. நீங்கள் நினைக்கிற வரை ரொம்ப கஷ்டம் கிடையாது. 4-5 ஒயர் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். மீதி ஒயர்லாம் நான் வந்து இந்த டப்பா இருக்குது, சரியா? காலியான இடம் இருக்குது, அது உள்ளே நீங்கள் போட்டுக்கலாம், சரியா? ஸோ மெயினான ஒயர் மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க. அதுமாதிரி எந்தெந்த ஒயர்ஸ்லாம் எங்கெங்கே வரும்ன்ட்டு நான் சொல்லிடுறேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஹோல்ஸ் மூலியமாக நம்ம வந்து இங்கே இருக்கிற ஒயர்ஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துன்னு போயிடலாம், சரியா? ஸோ இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இது வந்து ஹோல்ஸ் மூலியமாக நான் இங்கே ஒரு ஹோல் இருக்கா. ஸோ இது பாருங்கள் ஆடியோ அண்ட் வீடியோ ஒயர், சரியா? இங்கே வந்து உங்களுக்கு எழுதியிருக்கும், ஆல்ரெடி நான் எழுதியிருக்கு பாருங்கள். ஹெச்டி ஆடியோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதா, நைட்டில் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதா, சரியா? ஸோ பவர் எல்இடி ப்ளஸ் பவர் எல்இடி மைனஸ் இருக்குது. அப்புறம் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா பவர் எஸ்டபிள்யூ அப்படின்ட்டு ஒன்று எழுதியிருக்கும், சரியா? மதர் போர்ட்லேயே வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடி எல்இடி ப்ளஸ் அப்படின்ட்டு 4 ஒயர் இருக்கும், சரியா? இது வந்து இதுக்குள்ளே எடுத்துன்னு போயிடலாம். அந்த சைட்லேருந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறனால, சரியா? ஸோ இது பார்த்து எடுத்துன்னு போயிடுங்க. பெரிய ப்ராசஸே கிடையாது, இது ஒயரிங் தான், ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம், சரியா? இது எடுத்துன்னு போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த 2 இருக்குது பாருங்கள். இதில் என்ன எழுதிருக்கு பாருங்கள், ஹெச்டி ஆடியோ. அதுமாதிரி இதில் என்ன எழுதிருக்கு பாருங்கள், யூஎஸ்பி. ஸோ இந்த 2த்தையும் நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம், சரியா? ஸோ நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னா நீங்கள் ரொம்ப இது பண்ணி எடுத்துன்னு போய்க்கலாம்.
இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன் சரியா. ஸோ மற்றது பாருங்கள், இந்த ஒயர் பாருங்கள், ரொம்பவே முக்கியமான ஒயரு. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் கொடுக்கும் சரியா. அதுக்கப்புறம் இது ரொம்பவே முக்கியமான ஒயர் சரியா. இந்த ஒயர் வந்து இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப்லேருந்து இந்த ஒயர் நம்ம கொண்டு போயிடலாம் சரியா. இது உள்ளே போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வரும் சரியா. இது வந்து சிபியூக்கு பவர் கொடுக்கறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் சரியா. 8 பின் இருக்கும் இதில், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று இது கூட வரும், இதில் 4 பின் இருக்கும். 4 பின் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 8 பின் தான் யூஸ் பண்ணுறோம். இது தேவை கிடையாது, இந்த 4 பின் வந்து தேவை கிடையாது. ரெண்டுத்தையும் உள்ளே எடுத்துன்னு போயிடலாம் சரியா. ஒன்று தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம கிராஃபிக் கார்டுக்கு இது போட தேவையில்லை சரியா. பவர் வந்து தனியாக கொடுக்க வேணாம், ஏன்னா பேசிக்கான கிராஃபிக் கார்டு. ஸோ இது பாருங்கள், இந்த ஒயரையும் நீங்கள் கொண்டு போய் ஆகணும். ஸோ இந்த ஒயர் வந்து இது உள்ளேருந்து நான் எடுத்துன்னு போகிறேன். ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதையும் உள்ளே கொண்டு போயாச்சு. கேபினெட்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கோல்மால் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இதை மட்டும் நான் கரெக்டாக பண்ணிடுறேன் சரியா. ஸோ நான் திரும்ப எடுத்து போட போகிறேன் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு சமமாக போட்டுடலான்ட்டு தான் சரியா. அந்த சைடு நீங்கள்லாம் ஒயர் எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் கசாமுசான இருக்கா, இதை சரியாக பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு செகண்ட். ஸோ கைஸ் கவனமாக பாருங்கள், எத்தனை கனெக்ஷன் நான் கொடுக்க போகிறேன் சரியா. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் இந்த வீடியோடது. புரியலன்னா திரும்ப பேக் போயிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரியா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் கொடுப்போம் சரியா, பெருசாக இருக்குது அந்த இடத்துல. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபிள் நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை பின் இருக்குது இதில் எண்ணிக்கோங்க சரியா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எத்தனை இருக்குது பார்த்துக்கோங்க சரியா. ஸோ எண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இதில் செட் பண்ண போகிறோம். இது எப்படி செட் பண்ணுறது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு கொக்கி மாதிரி வருதா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கொக்கி மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ இந்த கொக்கி வந்து இதுக்குள்ளே போயிடும் சரியா. ஸோ இப்படி வந்து நான் என்னால் கனெக்ட் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ இதை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். லைட்டாக ஒரு ஜென்டலான ஒரு புஷ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து உள்ளே போயிடும். ஈஸி, ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான் சரியா. டைட்டாக கொஞ்சம் கொடுத்துக்கோங்க, உள்ளே நல்லா அமைக்கோங்க சரியா. நல்லா அது வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். இது ஒரு கேப் அதே மாதிரி தான். இதில் கேப் பாருங்கள், கேப் ஏதாச்சும் இருக்கா பாருங்கள். லைட்டாக கேப் இருந்தால் கூட நல்லா அமைக்கி விட்ருங்க. கேப் இருக்கவே கூடாது. இது லைட்டாக கேப் இருந்தது, அதனால் லைட்டாக ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்பு கொஞ்சமும் இல்லை, ஏன்னா இது பர்ஃபெக்டாக இது கனெக்ட் பண்ணியாச்சு சரியா. இது தான் நம்மளோட நம்பர் 1 ஒயரிங், ஃபஸ்ட்டு ஒயரிங் இது பண்ணியாச்சு நம்ம சரியா. அதுக்கடுத்து ரெண்டாவது பண்ணிக்கலாம். ரெண்டாவது இது பண்ணலான்னா ஸோ இது வந்து JF2ல் பண்ணணும் சரியா. இந்த ஒயர்ஸ்லாம் கேபினெட்டில் வந்தது இல்லையா, அந்த ஒயரு. இந்த ஒயர் உங்களுக்கு இதில் வரும்னா இது வந்து PSU, அதாவது நீங்கள் வந்து பவர் சப்ளை வாங்குறீங்க இல்லையா, அந்த பவர் சப்ளை யூனிட்டில் அதில் வந்து கீழேருந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரியா. கொடுத்து வெளியே எடுத்துருக்கேன் அந்த ஒயர் இது சரியா. இது வந்து கேபினெட்லேயே வரக்கூடிய ஒயர்ஸ். இது ரொம்பவே ஈஸி, இதெல்லாம் செட் பண்ணுறது சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சரியா. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பின் இருக்கும், ரெண்டாவது கனெக்ஷன் சரியா. 8 பின் இருக்கா. ஸோ இந்த 8 பின்னை கனெக்ட் பண்ணணும். அது வந்து எங்கே பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சரியா. இந்த இடத்துல என்ன எழுதிருக்கு, CPU பவர் அப்படின்ட்டு உங்கள் மதர் போர்டில் எழுதியிருக்கும். ஜூம் பண்ணி கூட காட்டிடுறேன் சரியா. இங்கே பார்த்தீங்கன்னா CPU பவர்ன்ட்டு எழுதியிருக்கும். ஜூம் ஆக மாட்டேங்குது, ஏன் தெரில சரியா. சிம்பிள். இது வந்து கூலர் சரியா. இது என்னடா இது என்ன கேட்பீங்க, இது வந்து கூலர் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுலேயும் இப்போ இந்த ஒயரை நான் செட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பாருங்கள் முனையில் ஏதாச்சும் இருக்கா. ஸோ அந்த இடத்துலையும் பாருங்கள் சரியா. ஸோ இது வந்து அழகாக இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இது கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த ஏர் கூலர் இருக்குது இல்லையா, அதனால் எனக்கு கை இடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இருந்தாலும் நான் இதை கனெக்ட் பண்ணிடுறேன். எப்படியாச்சும் கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். எடுத்துகிட்டு வந்து ஸோ இது கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா. ஈஸியாக. ஸோ கைஸ் ஃபைனலி இது வந்து போட்டாச்சு சரியா. இந்த இடத்துல போட்டாச்சு சிபியூக்கு பவர் கொடுக்கறதுக்கான ஒரு ஒயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ஈஸியான ஃப்ரண்ட் பேனலோட கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் சரியா. ஃப்ரண்ட் பேனல், அதாவது இந்த பவர் பட்டன் அந்த பட்டன்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த பட்டனுக்கான கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன கேபிள் எடுக்கிறேன், USBன்ட்டு ஒன்று இருக்குது. அதுமாதிரி இன்னொன்று இருக்குது என்கிட்ட, HD ஆடியோ சரியா. ஸோ இது வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ USB உங்களோட மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா USBன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குன்ட்டு நான் பார்க்குறேன். இந்த இடத்துல பாருங்கள் சரியா. இந்த நான் விரல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் USB சரியா. அதோட பின்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். க்ளோஸ் லுக்கில் எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் உங்களுக்கு சரி. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல USB அப்படின்ட்டு போட்டிருக்கோம் சரியா. அதாவது பின்னு வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் எப்படி இருக்குது பாருங்கள்.
ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதா? சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பின் இருக்கும், ஒரு இடத்துல மட்டும் ஒரு பின் இருக்காது. ஸோ அதுதான் உங்களது யூஎஸ்பியோட பின்னு. ஸோ இதை எடுத்துன்னு போய் நம்ம வந்து யூஎஸ்பி அடியிலே எழுதிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டுறேன். சரியா? ஜேயூஎஸ்பி அப்படின்ட்டு எழுதிருக்கு பாருங்கள். வெறும் யூஎஸ்பி இல்லாமல் ஜேயூஎஸ்பின்ட்டு எழுதிருக்கும். ஸோ அதனால் வருத்தப்பட வேண்டியது இல்லை. ஸோ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த கனெக்ட் பண்ணும்போது இது பார்த்துக்கோங்க, எந்தெந்த இடத்துலலாம் எந்த இடத்துல மிஸ்ஸிங்காக இருக்குது, பசில்ஸ் மாதிரி இருக்குது. சரியா? பசில்ஸ் ஒரு இடத்துல மட்டும் இருக்காது இந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் மாட்டுறீங்கன்னா ஆணியாக இருக்கா, அந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ஆணி இருக்காது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேட்சிங்காக நான் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ கைஸ், யூஎஸ்பியோட போர்ட்டில் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியாச்சு. சரியா? அதான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு யூஎஸ்பி. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெச்டி ஆடியோ அப்படின்ட்டு ஒன்று போட்டிருக்கோம். ஸோ ஹெச்டி ஆடியோக்கும் அதே மாதிரி தான். சரியா? யூஎஸ்பிக்கு மாதிரி ஹெச்டி ஆடியோக்கும் நீங்கள் யூஎஸ்பி 1, 2ன்ட்டு இருக்கும். சரியா? ஸோ 1லேயும் போட்டுக்கலாம், 2லேயும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் 2ல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெச்டி ஆடியோட்டு தேடுங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு கிடச்சிரும். ஹெச்டி ஆடியோ வந்து இருக்குது பாருங்கள், ஜே ஆடியோன்ட்டு போட்டிருக்கோம். சரியா? இந்த இடத்துல நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஜேஏயுடி போட்டிருக்கா. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 பின் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், நம்மளோட கையில் 6 இருக்குது. ஸோ ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பசில்ஸ் மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம், ஒரு இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் இது கடைசி முனையில் இருக்கா, இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ கைஸ், ஆடியோவோடதும் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஆடியோ. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம இன்னும் வந்து யூஎஸ்பி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன வேலை இருக்குது, அது ரொம்பவே ஈஸியான வேலை தான் அதுவும். ஸோ இந்த சின்னதாக ஒரு 5 இருக்கும். சரியா? ஸோ இதை பார்த்து பயந்துடாதீங்க, ரொம்பவே ஈஸி இது. சரியா? ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா பவர் இருக்குது, ஹெச்டிடி எல்இடி இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜேஎஃப், இந்த இடத்துல என்ன எழுதிருக்கு பாருங்கள், இதில் தான் எல்லாத்தையும் சொருவ போகிறோம். JFP1 அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி இந்த பின்னு. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை பின்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த பின்ஸில் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க கவனமாக. புரியலைன்னா பேக் பண்ணிவிட்டு கூட பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் எல்இடி ப்ளஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. சரியா? எடுத்து பாரு, பவர் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதா? சரியா? தூரத்தில் வச்சா ஆகுது. பவர் எல்இடி ப்ளஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த கம்பத்தில் சொருகிக்கலாம். சரியா? ஸோ ஒன்று தான் இருக்கும், இதில் ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்பட வேண்டியது அவசியமே கிடையாது. இந்த ஒரு ஹோல்ஸில் மட்டும் ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் பவர் எல்இடி ப்ளஸ்ஸை நான் இங்கே சொருவ போகிறேன். சரியா? சொருவியாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுச்சு. அது நான் ஒழுங்காக சொருவில் நினைக்கிறேன், திரும்ப நான் சொருவிக்கிறேன். பவர் எல்இடி ப்ளஸ். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் எல்இடி ப்ளஸ்க்கு அப்புறம் நீங்கள் இன்னொன்று சொருவணும், அது வந்து பவர் எல்இடி மைனஸ். ஸோ அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோவில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பவர் எல்இடி ப்ளஸ், பவர் எல்இடி மைனஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று பவர் என்ன எழுதிருக்கு பாருங்கள், SW. சரியா? SWன்ட்டு போட்டிருக்கா. மூணுத்தையும் இந்த ஃபஸ்ட் ரோவில் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுற பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பவர் SW அப்படின்ட்டு போட்டிருக்கா. அதில் மட்டும் 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ரெண்டுத்தில் ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும். அந்த பவர் SWவில் 2 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதையும் இந்த 2 ஹோல்ஸ் மிச்சமாக இருக்கு பாருங்கள், அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு முன்னாடி என்னென்னலாம் இருக்குது பாருங்கள், பவர் ப்ளஸ்ஸு, பவர் மைனஸு, அப்புறம் SW அப்படின்ட்டு ஒன்று போட்டிருக்கு. சரியா? அது வந்து முன்னாடி கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது. சரியா? இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா அது மேலே, அதுக்கப்புறம் கீழே HDD LED ப்ளஸ் ரீசெட் SW அப்படின்ட்டு இருக்கும். ஸோ HDD LED ப்ளஸ் அது கீழே செட் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பின் இருக்கும். அதுக்கப்புறம் ரீசெட், அதுக்கு 2 பின் இருக்கும். சரியா? ஒன்றுமே கிடையாது, ஈஸி தான் இது. இதுவும் நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து HDD LED ப்ளஸ் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு எத்தனை பின் இருக்குது? 2 பின் இருக்கும். ஸோ 2 பின்னுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெட் SW போட்டிருக்கோம். அதுக்கும் 2 கம்பி ஆணி வரி இருக்கா, அதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ரீசெட் SW போட்டிருக்கா, இதை இந்த 2 ஆணிக்குள்ளே மாட்டிக்கலாம். சரியா? நல்லா இது லைட்டாக அழுத்திக்கோங்க. ஸோ தட் இது பர்ஃபெக்ட்லி இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். சரியா? பர்ஃபெக்ட்லி இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் நம்மளோட கனெக்ஷன்ஸ்.
சரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 3 பின்னாடி 2 போட்டாச்சு. அதேமாதிரி இந்த இடத்துல ஆடியோ அண்ட் வீடியோ சரியா. ஆடியோவில் USB 2ல் போட்டிருக்கேன். ஸோ வேணால் USB 1லே போடணுன்னா கூட நோ ப்ராப்ளம். எடுத்து நான் USB 1லே போட்டுக்கிறேன் சரியா. எதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன். ஸோ அதனால் உங்களுக்காக நான் வந்து எடுத்து USB 1லே போட்டுக்கிறேன். நோ ப்ராப்ளம், 1லே போட்டுக்கலாம். சரியா, போட்டாச்சு. USB 1ல் USB போட்டாச்சு, இதுவும் போட்டாச்சு. இது ஃப்ரண்ட் பேனலோட எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது கனெக்ஷனுக்கு. வேறு இன்னொரு ஒரு கனெக்ஷன் இருக்குது, சாரி. அதுதான் நம்மளோட இந்த ஃபேன் சரியா. ஃபேனுக்கான கனெக்ஷன் இன்னும் நம்ம கொடுக்கல, அதுவும் ஈஸியாக கொடுத்துடலாம் சரியா. ஸோ கேபினெட் எடுத்துக்கோங்க. இது வந்து கேபினெட்டுக்கு தூக்கிக்கோங்க சரியா. தூக்கிட்டு ஃபேனுக்கோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரியா. பவர் கொடுக்குறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பவர்ன்ட்டு போட்டிருக்கும். பவர் போட்டிருக்கா. ஸோ இதில் தான் பவர் கொடுக்க போகிறோம். பிளராக இருக்கா. ஓகே, பவர். ஸோ இதுக்கு எந்த மாதிரி கேபிள் வரும் பாருங்கள். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எந்த மாதிரி கேபிள் வரும்ன்ட்டு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 4 ஹோல்ஸ் தான் இருக்கும் இதுக்கு சரியா. அந்த 4 ஹோல்ஸ் தான் நம்ம எடுத்துன்னு போய் இந்த பவர் கனெக்டரில் கொடுக்க போகிறோம். ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபைனலி இதுக்கு நம்ம பவரும் கொடுத்தாச்சு சரியா. இதுக்கு பவரும் கொடுத்தாச்சு. ஸோ இதோட கனெக்ஷன் முடிஞ்சது, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. மிச்சம் மீது இருக்கிற இந்த நிறைய ஒயர்ஸ்லாம் போகுது இல்லையா, அதெல்லாம் சுருட்டி இது உள்ளே போட்டுக்கோங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது, பார்த்து பயந்துடாதீங்க சரியா. ஸோ தேவையே கிடையாது. சாட்டா கேபிள் வேணும்னா அதுக்கு வந்து சாட்டா கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சாட்டா கேபிளுக்கான ஒரு கனெக்ஷன் போகும். ஸோ இங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாட்டா கேபிள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை திரும்ப அந்த கேபிள் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே சாட்டா SSD சாட்டா 3 இருக்குது இல்லையா, அதை வந்து இங்கே வச்சுக்கலாம். NVMe யூஸ் பண்ணுறீங்கன்னா நோ ப்ராப்ளம், அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அப்படி பண்ணிக்கலாம். வேறு வந்து இது கேஸ் போட்டுடுறேன். கேஸ் போட்டு பவர் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் சரியா. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. கேஸ் மட்டும் நான் போட்டு பவர் ஆன் ஆகுதா இல்லையா செக் பண்ணிடலாம். ஸோ கேஸ் போட்டுற வரைக்கும் வீடியோ நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ கேஸ் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இன்னும் நம்ம போடலன்னு நினைக்கிறேன் சரியா. ஸோ இந்த ஒயரையும் நம்ம இந்த இடத்துல போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு பாருங்கள், USB 2 அப்படின்ட்டு போட்டிருக்கு சரியா. USB 2 அப்படின்ட்டு போட்டிருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் USB, இதுலேயும் USB தான் போட்டிருக்கோம். 3.0 போட்டிருக்கு. ஸோ இது வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இதுவும் மறந்துடாதீங்க USBயோட கனெக்ஷன். ஸோ இது வந்து இங்கே பாருங்கள் இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த ஒயரை சரியா. இது ஈஸி தான், சிம்பிளாக நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி ஒரு வாட்டி இப்படி சுற்றி பார்த்துக்கோங்க. போகலன்னா இது ஆப்போசிட் டைரெக்ஷன் சுற்றினா போயிடும். ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா சேம் சின் தான். இது உள்ளே போயிடணும், ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது சரியா. USB 2 தான் இது சரியா. இது உள்ளே நான் போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ஹோல்ஸ் இருக்காது சரியா. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஹோல்ஸ் இருக்காது. அதையும் இதுவும் மேட்சிங்காக வச்சுக்கோங்க சரியா. ஸோ அதேமாதிரி பொறுத்து நீங்கள் வந்து அந்த ஹோல்ஸ் இல்லாத இடத்துல இதுலேயும் ஹோல்ஸ் இல்லை. ஸோ அதை வந்து இப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பசில்ஸ் மாதிரியே ஜென்டலாக இதை உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரியா. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, போயாச்சு. அவ்வளோ கைஸ், சிம்பிளி அந்த ஒயரும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இந்த ஃபேனில் பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் ஒயர் ஏதாச்சும் இடிக்குதா பார்த்துக்கோங்க சரியா. ஒயர்லாம் எதுவும் இடிக்கக்கூடாது. அதுமாதிரி இந்த இடத்துல நம்ம ஃபேன் போட்டிருக்கோம், அதேமாதிரி இங்கேயும் ஒயர் எதுவும் இடிக்கக்கூடாது. இடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒயர் அதிகமாக இருந்ததுன்னா இந்த கேப் இருக்குது இல்லையா, அது மூலியமாக வெளியே கொண்டு போயிடுங்க சரியா. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோன்னா கேஸ் போட்டுடலாம். கேஸ் போட்டு உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் காட்ட போகிறோம் சரியா. ஸோ ஃபைனலி கைஸ் நம்மளோட PC ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ஐஓ ஷீல்டு போட்டாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் தெரியுதா, எல்லா பார்ட்ஸும் நம்ம போட்டாச்சு. இப்போ ஒரே வேலை கனெக்ஷன் கொடுக்குறது தான் சரியா. கனெக்ஷன் இப்போ கொடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான கனெக்ஷன் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது சொல்லிடுறேன் அதையும் சரியா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க சரியா. இந்த இடத்துல இந்த கேபிள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளக் ஒன்று வாங்கிக்கோங்க சரியா. சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இந்த ப்ளக் வாங்கிக்கோங்க ஒன்று. சிம்பிளி இதை சொல்லிக்கலாம். இது வந்து மானிட்டர், இது வந்து மானிட்டருக்கு போகுது. சாரி, இது மானிட்டருக்கு வந்து இது போகுது. இது வந்து PSUக்கு போகுது, இது மானிட்டருக்கு போகுது சரியா. நம்ம
ஒன்று மானிட்டர் ஒன்று பிஎஸ்சிக்கு போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த ஒயர் பாருங்கள், இது நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டோட ஒயர். சரியா, இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, மானிட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. சரியா, HDMI டு கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ இது வந்து நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டில் தான் போடணும், மாற்றி நீங்கள் மேலே சிபியூவில் போட்டுறாதீங்க. சரியா, ஸோ இது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டில் இது அழகாக போயிடும். சரியா, அழகாக போயாச்சு. அதுக்கப்புறம் பவர் சப்ளை எடுத்துக்கோங்க. சரியா, பவர் சப்ளை இப்படி இருக்கும், பவர் சப்ளை யூனிட். ஸோ இது வந்து இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் ஆனில் இருக்கும். ஸோ இது ஆனில் இருக்கா பார்த்துக்கோங்க, சிம்பிளி தான் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ 2 கனெக்ஷனும் கொடுத்தாச்சு, பவரும் கொடுத்தாச்சு, கிராஃபிக்ஸ் கார்டு டிஸ்பிளேக்காக கிராஃபிக்ஸ் கார்டுக்கு இதுவும் போட்டாச்சு. இப்போ நம்மளோட வேலை ஆன் பண்ணி சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணுறது தான். சரியா, ஆன் பண்ணியாச்சு. இங்கே லைட் எரியுது பாருங்கள், ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை இங்கே மேலே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஃபேன் சுற்றுதா. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன், கனெக்ஷன் போட்ட உடனே ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு லைவாக தான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ பூட் ஆகுது. மவுஸ்லாம் நீங்கள் வந்து இந்த போர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இதில் சிபியூவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, மவுஸு கீபோர்டெலாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கைஸ் டிஸ்பிளே வருதா பார்ப்போம். ஸோ ஃபைனலி கைஸ் MSI லோட் ஆகுது. ஃபைனலி டிஸ்பிளே ஓப்பன் ஆயாச்சு கைஸ். இதான் நம்மளோட ஃபுல் பில்டு, இப்போ பண்ண பில்டு. காட்டன் வச்சுருக்கேன் கைஸ். இந்த காட்டன் எதுக்குன்னா பழைய தெர்மல் பேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வச்சு ரிமூவ் பண்ணியிருந்தேன். இதை க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ டோன்ட் மைண்ட் கைஸ். ஸோ உள்ளே போய் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரியா, ஃபைனலி ரீபூட்டும் ஆயாச்சு. மவுஸ் கனெக்ட் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. சரியா, மவுஸ் எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், நம்ம பில்ட் பண்ணியிருக்கிற வெர்ஷன் தானான்ட்டு. எங்கடா போச்சு மவுஸு? ஸோ இதுதான் மவுஸ். சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னே எல்லாமே ஆல்ரெடி இருக்க கேட்பீங்க. இதெல்லாம் NVMeயில் இருந்தது, அப்படியே வந்துடும். சரியா, இப்போ மை அபவுட்க்கு போய் மை சிஸ்டமில் போய் பார்ப்போம். அபவுட் யுவர் பிசி. சரியா, ஸோ ஃபைனலி பாருங்கள் guys, 16 GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். டெஸ்க்டாப்பு 12 Gen i5 12 Gen. சரியா, finally we are done. PC build is successful and thank you for watching this video. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணிக்கோங்க. சரியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.